ஹாய், வெல்கம் டு வாவ் மூவிஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நான் சூப்பரான 5 ஹாரர் த்ரில்லர் படங்களை கொண்டு வந்திருக்கேன். இந்த 5 படங்கள்ல 4 படங்கள் தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா பார்க்க போற படம் 2023 வருஷம் வெளிவந்த ஹாலிவுட் படமான நோ ஒன் வில் சேவ் யூ அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஹாரர் த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல இருக்கான்னு கேட்காதீங்க. ஏன்னா இந்த படத்துல கிளைமேக்ஸ் வரைக்கும் மோஸ்ட்லி டைலாக்கே இருக்காது. கிளைமேக்ஸ்ல மட்டும் ஒரே ஒரு டைலாக் வரும், அதுவும் ஐ எம் சாரிங்கிற டைலாக் தான். இந்த படத்தை பார்க்கும்போது எ குவைட் பிளேஸ் படம் பார்த்த மாதிரியே இருக்கும். அந்த படத்துல கூட அங்கங்க சில டைலாக்ஸை பேசுவாங்க, சைலண்டா பேசுவாங்க. ஆனா இந்த படத்துல ஒரு டைலாக் கூட மோஸ்ட்லி இருக்காது. ஸோ இப்போ இந்த படத்துடைய கதைக்குள்ள போகலாம். ஸோ இந்த படம் ஹீரோயினை சுத்தி நடக்கக்கூடிய கதை தான். ஸோ ஹீரோயின் எப்பவுமே தனியா தான் இருப்பாங்க. ஒரு நாள் நைட் அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு வெளியே ஒரு சத்தம் கேட்குது. அதுவும் வீட்டுக்குள்ள யாரோ என்ட்ராகிற மாதிரியான ஒரு சத்தம் கேட்குது. யாருன்னு வந்து பார்த்தா அசால்ட்டா ஒரு ஏலியன் வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கு. அந்த ஏலியன் வெறும் சத்தத்தின் மூலமா ஆட்கள் இருக்கிறத கண்டுபிடிக்கக்கூடியது. ஸோ அந்த ஏலியனை பார்த்து நம்ம ஹீரோயின் ரொம்பவே பயந்து போறாங்க. அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நிறைய முயற்சிகளை செய்யறாங்க. கடைசியா ஒரு வழியா அந்த ஏலியனையும் போட்டு தள்ளிடுறா. ஸோ என்னங்க சொல்றீங்க, ஏலியனை கொண்டுட்டாங்களா? அதுக்கப்புறம் இந்த படத்துல என்ன சுவாரஸ்யம் இருக்க போகுதுன்னு கேட்குறீங்களா? ஆனா அதுக்கப்புறம் தான் பெரிய பெரிய சம்பவங்களே காத்துட்டு இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த பிரச்சனைகள்ல இருந்து எப்படி தப்பிக்கிறாங்க, எதுக்காக ஏலியன் பூமிக்கு வந்துச்சு, அதுவும் எதுக்காக ஹீரோயினை தேடி வந்துச்சு அப்படிங்கறதா இந்த படத்துடைய மீதி கதையே. சோ இந்த படத்துல ஹீரோயின் அடுத்தடுத்து வரக்கூடிய ஏலியன் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிங்கறத ஸ்டார்டிங்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் ரொம்ப த்ரில்லிங்கா கொண்டு போயிருக்காங்க. அதுவும் ஹீரோயினுடைய ஆக்டிங்லாம் சொல்லவே வேணாம். ஏன்னா பேசுறதுக்கு டைலாக்லாம் கிடையாது, வெறும் ரியாக்ஷன் மூலமாவே புரிய வைக்கணும். அது அவ்வளோ அழகா பண்ணியிருக்காங்க. சீட்டேஜ் த்ரில்லர்னு சொல்ற மாதிரி உங்களை இங்க அங்கன்னு நகர விடாம உட்கார வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான த்ரில்லர் படம். இந்த படம் வெறும் 1.5 மணி நேரம் படம் தான். உங்களுக்கு டைம் எப்படி போகுதுன்னே தெரியாத அளவுக்கு பயங்கர த்ரில்லிங்காக கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 6.3 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ரேட்டிங் கம்மியாக இருக்குன்னு சொல்லி மொக்க படம் கேட்டு நினச்சிடாதீங்க. இது செம்ம சூப்பரான படம். கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்ல நம்ம 2வதா பார்க்க போற படம் 2022 வருஷம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன குமாரி அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஃபேண்டசி ஹாரர் த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பாட்டி புராண கதையை சொல்ற மாதிரி காட்டுறாங்க. அது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ இந்த படத்துடைய ஹீரோயினுக்கு அம்மா அப்பா யாரும் கிடையாது, மாமா வீட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஹீரோயினுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து ஊரை சேர்ந்த தம்புரான் ஃபேமிலியை சேர்ந்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்படி கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, அந்த கிராமமே ஒரு சபிக்கப்பட்ட கிராமம், அந்த கிராமத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு போகாதுன்னு ஒரு பாட்டி சொல்லியும் கேட்காம அந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போறாங்க. தம்புரான் அப்படிங்கிறவங்க அந்த ஊருக்குள்ளேயே ஊர் தலைவர், நாட்டாமா மாதிரி. அவங்களுக்கு 2 பையன் இருக்காங்க. அதுல 2வது பையனுக்கு தான் நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அப்படி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த ஊருக்கு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் ஹஸ்பண்டும் சரி, ஹஸ்பண்டுடைய ஃபேமிலியை சேர்ந்த ஆண்களும் சரி ரொம்ப வித்தியாசமா பிஹேவ் பண்றாங்க. வித்தியாசமான சில சடங்குகளை எல்லாம் பண்றாங்க. அந்த சடங்குகளை எல்லாம் எதுக்காக பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் விசாரிக்கும் போதுதான் 15 தலைமுறைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அதனால இந்த கிராமம் சபிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுல இருந்து நம்ம வெளிவரணும் அப்படின்னு சொன்னா 15 வருஷத்துக்கு, அதாவது 15 தலைமுறைக்கு அடுத்து திரும்பவும் இதே மாதிரி வித்தியாசமான சடங்கை பண்ணணும்னு சொல்றாங்க. அது என்ன சடங்குன்னு கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அப்படி என்ன வித்தியாசமான சடங்கு, அதனால நம்ம ஹீரோயினுக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது, அதுல இருந்து நம்ம ஹீரோயின் எப்படி தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறதா இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி அந்த புராண கதை சூப்பராகவே இருந்துச்சு. அந்த கதையும் இந்த படத்துடைய கதையும் ஒரு இடத்துல லிங்க் ஆகும். அந்த படத்தை பார்த்தா நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. அடுத்ததான் இந்த படத்துல கூடிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹீரோயினுடைய ஆக்டிங் தான். செம்ம சூப்பராகவே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஹீரோவும் சூப்பராகவே ஆக்ட் பண்ணியிருக்காரு. அதுவும் செகண்ட் ஹாஃப்ல வில்லத்தனத்தை பயங்கரமா காட்டியிருக்காரு. ஸோ இந்த படம் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஸ்லோவா போனாலும் போக போக பயங்கர விறுவிறுப்பா கொண்டு போயிருக்காங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படத்தை பார்க்கும்போது தும்பாட் படம் பார்த்த மாதிரியே இருந்துச்சு. இது ஒரு சூப்பரான ஃபேண்டசி ஹாரர் த்ரில்லர் படம். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ஆனா தமிழ் டப்பிங்ல இல்ல. IMDbல 10க்கு 6.4 ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. ரேட்டிங்ஸ் கம்மியா இருக்கு அப்படிங்கிறதுனால நல்லா இருக்காதுன்னு நினைச்சிடாதீங்க. இந்த படம் ஒரு தரமான படம். நம்ம லிஸ்ட்ல 3வதா நம்ம பார்க்க போற படம் 2022 வருஷம் தெலுங்குல ரிலீஸ் ஆன மசூடா அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஹாரர் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல ஒரு லேடியும் ஒரு பொண்ணும் இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து
ஸ்கூல் படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு. ஒரு நாள் ஹீரோ தனியாக வீட்டில் இருக்கும்போது நைட் டைம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த லேடி வந்து அவங்க வீட்டு கதவை தட்டுறாங்க. என்னன்னு கேட்கும்போது என்னுடைய பொண்ணு ரொம்ப வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறாங்க, வந்து பாருங்கன்னு சொல்லி உதவிக்கு கூப்பிடுறாங்க. ஹீரோவும் போய் பார்த்தா அந்த பொண்ணு ரொம்ப அமானுஷ்யமாக, அதாவது பேய் பிடிச்ச மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. இதை பார்த்து பயந்து போன ஹீரோ ஆரம்பத்தில் உதவி பண்ணாமல் போயிடுறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வீட்டுக்கு உதவி பண்ணுறதுக்குன்னு ஆண்கள் யாருமே கிடையாது, உதவிக்கு வேற யாரும் இல்லைன்னு தெரிஞ்சு இவர் உதவி பண்ணலான்னு திரும்பவும் போறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அந்த பேயை ஓட்டினாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய த்ரில்லிங்கான சம்பவம் தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படம் ஒரு லோ பட்ஜெட் படமாக இருந்தாலும் ஓரளவுக்கு சூப்பராகவே எடுத்திருக்காங்க. ஹீரோவுடைய ஆக்டிங், அப்புறம் சங்கீதாவுடைய ஆக்டிங், இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாத்தோடைய ஆக்டிங்கும் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. கிளைமேக்ஸ் சீன்ஸ்லாம் பயங்கர த்ரில்லிங்காக கொண்டு போயிருந்தாங்க. ரத்தம் தெரிக்கிற மாதிரியான சில சீன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ குழந்தைங்க கிட்ட காட்ட வேண்டாம். அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல செம்ம த்ரில்லிங்காக கொண்டு போயிருக்காங்க. கிளைமேக்ஸ் உண்மையாகவே ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. திடீர்னு வரக்கூடிய அந்த த்ரில்லிங்கான மியூசிக்கும் இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்துடைய நெகட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபை கொஞ்சம் ஸ்லோவாக கொண்டு போன மாதிரி ஃபீல் ஆச்சு. அதை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு ஆவரேஜான ஹாரர் த்ரில்லர் படம். கண்டிப்பாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆஹா ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. IMDbல 10க்கு 7.2 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. ஸோ நம்ம லிஸ்ட்டில் நம்ம 4வதா பார்க்க போகிற படம் 2024 வருஷம் தமிழில் ரிலீஸ் ஆன டெவில் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஹாரர் த்ரில்லர் படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்களுடைய ஹஸ்பண்ட் பெருசாக ஹீரோயின் கிட்ட கண்டுக்கிற மாதிரியும் தெரியல, பேசுகிற மாதிரியும் தெரியல. அதுக்கு காரணம் ஹீரோயினுடைய ஹஸ்பண்டுக்கு அவங்களுடைய ஆஃபீஸில் ஒரு பொண்ணு கூட இல்லீகல் அஃபேர் இருந்திருக்கு. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ஹீரோயின் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ஸோ அப்படி வருத்தப்பட்டுக்கிட்டே காரில் போயிட்டு இருக்கும்போது ரோட்டில் போகக்கூடிய ஒரு நபர் மேலே வண்டியில் மோதிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த வண்டியில் மோதப்பட்ட அந்த நபருக்கும் ஹீரோயினுக்கு நடுவில் ஒரு விதமான நட்பு உருவாகுது. ஸோ அந்த நட்பு போக போக வேற ஒரு லெவலுக்கு போயிருமோ அப்படின்னு பயந்து ஹீரோயின் அதோடையே ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்படி திடீர்னு உருவாகக்கூடிய அந்த நட்புனால அவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படுது, அதுல இருந்து ஹீரோயின் வெளியே வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹீரோ ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சூப்பராகவே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஹீரோயினுடைய ஆக்டிங் சொல்லவே வேணாம், மொத்த படத்தையும் தாங்கி நிற்கிற மாதிரி நடிச்சிருக்காங்க. அதாவது ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன், பயம், ஏக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபீலிங்ஸையும் அவங்க கண்ணில் அவ்வளோ அழகாக காட்டியிருக்காங்க. ஹீரோயினுடைய ஆக்டிங்காகவே இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப அழகாகவே நடிச்சிருக்காங்க. கிளைமேக்ஸ் எல்லாம் பயங்கர த்ரில்லிங்காக இருந்துச்சு, அதுவும் ட்விஸ்டாகவும் இருந்துச்சு. ஸோ இந்த படம் பர்சனலாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஆஹா ஓடிடியில் தமிழ்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 4.6 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ரேட்டிங் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால படம் நல்லா இருக்காதுன்னு நினச்சிடாதீங்க. படம் ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்கும். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்டில் 5வது இடத்துல இருக்கக்கூடிய படம் யமகாதகி அப்படிங்கிற ஒரு த்ரில்லர் படம். ஸோ இந்த படம் இப்போ தான் ரீசெண்டாக OTTயில் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோயினை அவங்களுடைய அப்பா ஏதோ ஒரு காரணத்துக்காக அடிச்சிடுறாரு. அடுத்த நாள் காலையில் அவங்களுடைய அம்மா ரூம் கதவை திறந்து பார்த்தா அந்த பொண்ணு தூக்கில் தொங்கிட்டு இருக்காங்க. சரி சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே சொல்லலான்னு பார்த்தா அவங்களுடைய குடும்பமானம் போயிடும், போலீஸ்க்கு சொன்னால் போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள எல்லாருக்கிட்டையும் மூச்சு திணறல் வந்து தான் அந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்க சொல்றாங்க. சரி அந்த பொண்ணுடைய உடம்பை அடக்கம் பண்ணலாம்னு சொல்லி நிறைய பேர் அந்த பெண்ணுடைய உடம்பை தூக்குறதுக்காக போகும்போது அதுக்கு அடுத்து நிறைய சம்பவங்கள்லாம் நடக்குது. அதுதான் இந்த படத்துடைய மீதி கதையே. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹீரோ ஹீரோயின், ஹீரோயினுடைய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க. குறிப்பாக ஹீரோயினுடைய ஆக்டிங் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. கிளைமேக்ஸ் கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்துச்சு. அதை தவிர படத்தில் சொல்லிக்கிற மாதிரி ரொம்ப நல்ல சீன்ஸ்லாம் பெருசாக எதுவும் இல்லை. இது ஒரு லோ பட்ஜெட் படம் தான், ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்கும், ஒன் டைம் பார்க்கலாம். ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஆஹா ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது, தமிழ்லேயே இருக்குது. IMDbல 10க்கு 9 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி சூப்பரான படங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.